அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எனக்கு நானே போட்டுக்கிறது. ஏன்னா இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணுன்னு ஒரு 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 குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் நானே பார்த்துக்கிறதுக்காக நான் போடுறது. இப்போ நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தோப்பு. இது என்னுடைய வாழைத்தோப்பு. இது வந்து ஆகஸ்ட் மாதம் 2025 ஆகஸ்ட் 2025. இதில் தோப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் வச்சோம். ரஃப்லி பார்த்திங்கன்னா 7-8 மாதத்துக்கு முன்னால் வச்ச ஒரு வாழை தோப்பு. இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஒரு சாம்பிள் தோப்பில் சாம்பிள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தாரில் ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒரு 7லேருந்து 8 சீப் வந்துருக்குதுங்க இந்த வாழை. அப்புறம் பாக்குமே பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 6 மாதத்து பாக்கு தான். ஸோ இதோட நிழலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருக்குது. ஓகே, ஸோ வாங்க ஜஸ்ட் இதில் என்னென்ன, அதாவது இந்த ஒரு சாம்பிள் இது வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 வயல் இருக்குது. ஆனால் ஒரு வயலில் நம்ம இப்போ வந்து சாம்பிள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று நான் சொன்ன மாதிரி இதோட பாருங்கள் பாக்கு வந்து இது வந்து ரஃப்லி ஒரு 8 மாதம் கூட இருக்காது, 6 to 8 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வாழைக்கு அப்புறம் வச்சது. வாழை வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வாழை எங்கே இருக்குது பாருங்கள். இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழையோட வளர்ச்சி, இதோட ஒவ்வொரு தாரோட இதோட எப்படி சொல்கிறது, இது நல்லா வளர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஏன்னா இது அந்தளவுக்கு இதுக்கு மண் வளம் இயற்கையாக நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ இயற்கை முடிஞ்சளவுக்கு இயற்கையான உரங்கள்லாம் பயோ ஃபர்டிலைசர்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு வந்தது. இதில் பக்கக்கண்ணெல்லாம் விட்ருக்காங்க பாருங்கள். அந்த பக்கக்கண்ணை வந்து இது வந்து நம்ம வந்து இலைக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பாடு உணவு சாப்பிட்றோம்ல ஹோட்டலில், அது வந்து நல்லா ஆர்கானிக்காக. இது ஏன்னா நம்ம பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்றது இலையில். ஸோ இதையுமே நம்ம வந்து இலை வந்து நம்ம ஒரு வியாபார ரீதியாக அது நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ரஃப்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இதுலேயுமே தார் இருக்கும் பாருங்கள். ஒரு சாம்பிள் இங்கே காட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அதில் சில பூக்கள்லாம் விட்டுருக்கு. அந்த பூங்கள்லாம் வந்தால் ஓரளவு தரமாக வரும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து சந்தைக்கு போகும்போது நம்ம பழம் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு இது கிடைக்கட்டும், நல்லா ஆரோக்கியமாக மக்கள் வாழட்டோன்றது தான் நம்மளோட இது. அப்புறம் நான் விவசாயம் நம்மளுக்கு பிடிச்சி அது வந்து ஒரு ஆர்வமாக நம்ம பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து இயற்கையை ஒட்டி பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிக்கலி எவ்வளோ முக்கியமோ அது பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த அப்டேட் ஆஃப் திஸ் வாழைத்தோப்பு. நன்றி, வணக்கம்.